ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான். இந்த 3ஓட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் சேனலுக்கு இப்போ முன்னாடி இருந்ததை விட நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போதுன்னா ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான். அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட இங்லாட் காஜல் அது வந்து ட்ரை ஆகி யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ஸோ அதை வந்து எப்படி பேக் டு நார்மல் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அதுல பண்றது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல. அண்ட் இந்த ஐப்ரோஸ் வந்து நான் ஷேப் பண்ணிருக்கேன். ஐ மீன் த்ரெட்டிங் கிடையாது, ஷேப் கொடுத்துருக்கேன். வந்து ஐஷாலி பேலட்ல இருக்க அந்த பிளாக் கலர் வச்சு ஷேப் கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் ஷேப் பண்ணது கிடையாது. ஸோ ஒரு சைடு மட்டும் பண்ணிட்டு இன்னொரு சைட்ல அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிற ஒரு டியூட்டோரியல் வீடியோ தான். அது ஒரு 1 or 2 minutes தான் மேக்ஸிமமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஷார்ட்டான வீடியோ. ஸோ லேட் பண்ணாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஜெல். இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணனால எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகிருச்சு. அண்ட் இதுதான் வந்து இங்லாட்டோட காஜல். சேம் இதுவுமே அதே சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற எனி செட்டிங் ஸ்ப்ரே, அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை எடுத்துட்டு உங்களோட ட்ரையான மஸ்காராவோ ஆர் காஜலோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்க சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஸ்டெப், நீங்கள் நல்லா ஒரு தண்ணியை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் பேக் டு நார்மல் எடுத்துகிட்டு வரணுமோ அந்த ப்ராடக்டை நல்ல ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. டைட்டாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த பவுலில் போட்டு ஒரு 10 to 15 minutes அதை அப்படியே விட்டுருங்க. பட் நான் வந்து ஒரு 20 minutes கிட்ட நான் வச்சுருந்தேன். ஓகே, இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது அந்த ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுற ஜெல் தான். நான் எடுக்கிறதுக்கு ஒரு அரௌண்ட் 20 to 25 minutes ஆச்சு. ஸோ இது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் ஆகலைன்னு தெரில. நான் ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அடுத்தது இங்லாட் தான். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பவே எனக்கு லைட்டாக மெல்ட்டான ஃபீல் இருந்துச்சு. சரி, அதே எக்ஸைட்மெண்ட்டோடு டச் பண்ணி பார்த்தேன், எனக்கு அப்போயும் அதே ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ், எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகிருச்சு. பட் எனக்கு அது ஏன் ஒர்க் அவுட் ஆகலை, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஐடியா இல்லை. மேபி ரெண்டத்தோட கன்சிஸ்டன்சியும் மேபி வேறு மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இது எனக்கு இங்லாட் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டேங்க் காட் லெவலில் எனக்கு இங்லாட் மட்டும் ஒர்க் அவுட் ஆகிருச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஐப்ரோ ஃபில்லிங்ஸ் போயிடலாம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஹலோ கிட்டியிலேருந்து அந்த குட்டி ப்ரஷ் தான். ஸோ இதோட லிங்க், அதுக்கப்புறமா இங்லாட் அண்ட் ஐப்ரோ அந்த ஃபில்லிங்ஸ் ஜெல், ஐப்ரோ ஃபில்லிங் ஜெல் மட்டும் எனக்கு இப்போ இருக்குமான்னு தெரியல. இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட ஐப்ரோஸோட சென்டர் பார்ட்டில் இருந்து எண்டு வரைக்குமே நீங்கள் நல்லா டார்க்கன் பண்ணி விட்டுக்கணும். எந்த ஒரு ஷேப்புமே கொடுக்கக்கூடாது. அண்ட் திரும்ப நீங்கள் ஷேப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் திரும்பவும் ஜெல் ஆர் பவுடர் டச் பண்ண வேணாம். ஆல்ரெடி ப்ரஷில் பேலன்ஸ் ஆகியிருக்க அந்த கலர் வச்சு அவங்களோட ஐப்ரோஸ் ஸ்டார்ட் ஆகிற அந்த இடத்துல வச்சு மினிமலாக சாஃப்ட் அண்ட் நீட்டாக ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரா பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அது ஹெவியாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் ட்ரா பண்ண அந்த இடத்துல இருந்தே ப்ரஷ்ஷை வச்சு அப்வர்ட் டைரெக்ஷனில் நீங்கள் ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பேலன்ஸ் இருக்க ஹேரில் ஃபில் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஐப்ரோஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐப்ரோஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் நம்ம வந்து கன்சீலர் வச்சு அதை ஷேப் கொடுப்போம். ஸோ இதில் நான் கன்சீலர் யூஸ் பண்ணாமல் என்னோடய நெயில்ஸை வச்சு ஷேப் பண்ணி விட்டேன். ஆக்சுவலாக கன்சீலர் விட எனக்கு இது பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த இங்லாட் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொன்று எதனால வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி அது ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப மாசமா ட்ரை ஆகிருக்கு, அதனாலயா இல்லை என்ன எதுவும் தெரியல. என்னமோ எனக்கு அந்த இங்லாட் மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் பண்ணேன். பிகாஸ் அது கொஞ்சம் ரேட் அதிகம், அதை வேஸ்ட் பண்றதுக்கு சுத்தமா மனசு இல்லை. ஸோ நல்லபடியா இங்லாட் மட்டும் வந்துருச்சு. அண்ட் இந்த ஐப்ரோஸ் பண்ணதுமே பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், ஈஸியா இருந்திருக்கும் நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய் அண்ட் டேக் கேர்.